வணக்கம் பிரபுகளே. நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபியிலிருந்து. நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இப்போ கரூரில் நடந்த அந்த விபத்து, மக்கள் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்ச ரூபா நிதியை அறிவிச்சிருக்காரு. அதே போல் அந்த கூட்ட நெரிசலில் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வர்றாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தலா 2 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பு தான், மகிழ்ச்சியான விஷயந்தான். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகும் முன் அங்கே மக்களுக்கு பாதுகாப்பான இடமா அப்படின்றத தேர்வு செய்யணும். மக்களுக்கு மருத்துவ உதவி, தண்ணீர் வசதி இது எல்லாம் ஏற்பாடு செய்த பிறகுதான் நீங்கள் மக்களை சந்திக்க போக வேண்டும். இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னொரு முறை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது தமிழ்நாடு காவல்துறையினுடைய கடமையும் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய பொறுப்பும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டானால் மக்களிடத்திலேயே பெரிய மனவேதனை உண்டாகிடும். ஆகையினால் மக்களை சந்திக்க போகிற நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்யுங்க. பாதுகாப்பான முறையில் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மக்களை சந்திங்க. அப்போ தான் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும். ஆகையினால் தமிழக மக்களே, ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் என்றால் முதல்ல நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு உங்களை பாருங்கள். பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி உயிர் பலி தான் உண்டாகும். ஆகையினால் மக்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி உறவுகளே.